பாருங்க, எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து தேவனை அறியாமல் அல்லது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்ம தான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு முன்குறித்து நம்மளை அழைச்சாராம். வேதத்துல ஒரு அருமையான வசனம் உண்டு, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் தான் நான் இரக்கமாய் இருப்பேன். அப்படியானால் நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட அறிவாளிகள், நம்மை விட புத்திசாலிகள், நம்மை விட ஞானவான்கள் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து முன்குறித்து உங்களை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இந்த பரம அழைப்பு நீங்க சொல்றீங்க பரலோகத்துல போய் நித்திய ஜீவனுக்கான அழைப்புன்னு. கரெக்ட் தான். அப்போ இந்த பரம அழைப்பு எப்ப நிறைவேறும்? நான் பரலோகம் போகும்போது தான் நிறைவேறும். அதாவது ஒண்ணு நான் மரிக்கணும் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும். இது ரெண்டுத்துக்கு அப்புறம் தான் பரலோகம், பரலோக வாழ்க்கை. இந்த பூமியில எனக்கு என்ன யூஸ் அந்த அழைப்பினால அப்படின்னு நீங்க கேட்கறதுனாலதான் இந்த வசனம் அப்படியே தொடருது. எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னவா ஆக்கியிருக்காரு? சொல்லுங்க, என்னவா ஆக்கியிருக்காரு? பொதுவா ஏன்னா இந்த நீதிமான் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, ஒரு நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். ஏராளமான ஆசீர்வாதங்கள் வேதம் முழுவதும் நீதிமானுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை போல வேற யாருக்கும் சொல்லப்படல. ஆனால் அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று அனுபவிக்கிறீர்களா என்றால் மிகவும் ரொம்ப